ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார முட்டை ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து மசாலா ஆம்லேட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். அதே மாதிரி ஸ்டைலில் தான் இதுவுமே செய்கிறோம். ஸோ டேஸ்ட் வந்து ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கார முட்டை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக சோம்பு, மீடியம் சைஸ் வெங்காயத்தில் நல்லா ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நல்லா வதங்கி அந்த கலர் நல்லா மாறி வரும். ஸோ இப்போ இது வந்து நல்லா வதங்கட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நிறையா இருந்தால் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சமாக தான் இருந்ததுனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 2லேருந்து 3 தக்காளி, நல்லா சின்ன தக்காளியாக இருந்ததுனால நான் ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 2 சேர்த்துக்கோங்க. நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம மசாலா வந்து நம்ம முட்டையில் தான் சேர்க்க போகிறோம். அதனால் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. இப்போது இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன்லேருந்து 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், அப்புறம் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள்லேருந்து நல்லா 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த முட்டை வந்து. ஸோ அதனால் காரம் கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சம் உப்புமே கம்மியாக இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், கார முட்டைக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து சும்மா ஒரே ஒரு ஆம்லேட் தான் போட போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து தோசை தவாலேயே நம்ம வந்து வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய பண்ணுறேன் அப்படிங்கிறனால நான் வந்து கடாயில் வதக்கிக்கிட்டேன். இப்போ தோசை தவாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாலேருந்து நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம வந்து முட்டை வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரம் இதெல்லாமே வந்து இந்த மசாலாவில் இருக்குது. அதனால் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த மேலே வந்து ஊற்றியிருக்கோம் பாருங்கள். ஸோ இது வந்து நல்லா உங்களுக்கு வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக அந்த முட்டை வந்து உடையாமல் அப்படிலாம் வரமாட்டேங்குது. நான் 2-3 டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் வந்து திருப்பி போடும்போது கண்டிப்பாக கொஞ்சம் உடஞ்சி தான் வருது. ஸோ ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் உங்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் அது வந்து நம்ம திருப்பி போடும்போது கண்டிப்பாக எப்படினாலும் பிஞ்சு போயிடுது. ஸோ உங்களுக்கு அது பிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் டிப்ஸு தெரிஞ்சால் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போது இதை மாதிரி திருப்பி போட்டுட்டு மறுபடியும் நல்லா ஒன்றாவே செட் பண்ணி வச்சுருங்க. அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து அது வந்து நல்லா ஒட்டுன மாதிரி தான் இருக்கும். மறுபடியும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கூட நீங்கள் ஒரு வாட்டி திருப்பி 2 வாட்டி போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான கார முட்டை வந்து ரெடி. ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே டைரெக்டாக சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கு. இல்லைன்னா ரசம் சாதம், இல்லைன்னா டால் ரைஸ் இது கூட நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கு, இல்லை நீங்கள் சும்மாவே சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு இது வந்து உடஞ்சி போகிறதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் இப்போ வந்து முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக ஆம்லேட் மாதிரி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உடஞ்சி போகாது. ஏன்னா நம்ம அந்த முட்டை வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகுது இல்லையா, அதில் வந்து எப்படின்னா மசாலாவுக்கு மேலே நம்ம அந்த முட்டை போடுறதுனால அது எப்படி தான் நம்ம வந்து திருப்பி போட்டாலும் அது உடஞ்சி போகுது. ஸோ அதனால நான் முட்டையை வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து இப்போ ரெடி பண்ண மசாலா வந்து ரெடியாக இருக்கா. இப்போ இது கூட கொஞ்சமாக வேணும் அப்படின்னா மிளகு ஜீரகம் இருக்குல்ல, அது வந்து நான் அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக அது கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கிறேன்.
போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ ஒரு தவா வச்சுட்டு தவாவில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எப்பயுமே ஆம்லேட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி ஆம்லேட் வந்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக ஊற்றி திருப்பி போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான மசாலா ஆம்லேட், கார முட்டை எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கோங்க. டேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. முதல்ல போட்ட கார முட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருப்பி போடும்போது லைட்டாக இந்த தீஞ்ச மாதிரி லைட்டாக வரும் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த முட்டையை பொறுத்த அளவுக்கு அதிகமாக தீஞ்சு போகாமல், ஏன்னா நம்ம திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக வருது இல்லையா, அதில் மசாலா அப்படியே டைரெக்டாக நம்ம அடியில் போட்டதுனால அது திருப்பும்போது அதெல்லாம் கொஞ்சம் அந்த ஒரு லைட்டாக அந்த ஒரு தீஞ்ச மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் அதில் நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் டெய்லி போடுற வெறும் வெங்காயம் ஆம்லேட்டுக்கு பதிலாக இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம போடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த முட்டையை பார்த்தீங்கன்னா 2-3 டைமாக ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா திருப்பி திருப்பி போடும்போது அந்த லேயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹார்டான மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம டேஸ்டான கார முட்டை மசாலா ஆம்லேட் எது வேணாலும் சொல்லிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஆம்லேட்டாக நம்ம வந்து போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி போட்ட ஆம்லேட்டுக்கும் முதல்ல போட்ட ஆம்லேட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இது வந்து பிஞ்சு பிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் வந்து மசாலா நல்லா ஹெவியாக இருக்குது. ஸோ நம்ம 2வதாக போட்டதில் மசாலா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.